இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளின் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம மன அழுத்தம் சார்ந்த நிறைய விளக்கங்களை பார்த்துட்டு வரோம். அதுக்கு எண்ணங்கள் என்னென்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வரோம். நல்ல எண்ணங்கள் நம் வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்றன. எண்ணங்களில் குளறுபடிகள் இருந்தால், நெகட்டிவாக இருந்தால் அது பல துன்பங்களை ஏற்படுத்துது. எண்ணங்களை சரி செய்து நம்ம வாழ்க்கையை சீராக வாழ்வது எப்படின்னு விளக்கங்களோட நம்முடைய பிரம்மகுமாரின் அமைப்பை சார்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் இருக்கிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேவையில்லாத எண்ணங்கள், நமக்கு தீங்கு செய்யக்கூடிய எண்ணங்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. தூக்கத்தில் கூட இது மாதிரி எண்ணங்கள் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா? அவைகளை நம்ம நிறுத்த முடியுமா? இதுக்கு டாக்டருடைய விளக்கம் என்ன? டாக்டருடைய கருத்து என்ன அப்படின்னா, தூங்கும் பொழுது கனவுகள் வருது இல்லையா, அது கூட எண்ணங்களினால் தான். ஸோ தூங்கும் பொழுது கூட நம்முடைய மனம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறது. எண்ணத்தின் ஓட்டம் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால தான் நம்ம தூங்கும் பொழுது கூட ஒரு விழிப்புணர்வுடன் தூங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அப்பொழுது நமக்கு எண்ணங்களினுடைய ஓட்டத்தை நம்ம விழிப்புணர்வுடன் புரிந்து கொள்ள முடியும். சிஸ்டர், இப்போ நம்ம வாழ்க்கையில் பல சவால்களை சந்திக்கிறோம், சமாளித்து அதில் வெற்றி பெறுறோம். எண்ணங்களை சரி செய்யும் பொழுது அதில் நம்ம வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அதனால் எண்ணங்களை நம்ம சரி செஞ்சு தான் ஆகணும். டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணங்களை முதல்ல வாட்ச் பண்ணுங்கள், அப்புறம் கேட்ச் பண்ணுங்கள், அதை அண்டர்லைன் பண்ணுங்கள், அதை அப்புறம் ஸ்டாப் பண்ணுங்கள், அப்புறம் மாற்றுங்க அப்படின்னாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிஸ்டர், விழிப்புணர்வுடன் இருக்கிறது. இது ரொம்ப சிரமமான வேலையாக இருக்கும் போல இருக்குது. இது எப்படி செய்கிறது? ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்குவது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நேரத்தை கொடுக்கல அப்படின்னா அதை பயிற்சி செய்வது என்பது இயலாது. சாதாரணமாக நம்ம ஏதாவது குவிஸ் பார்க்குறோம், இல்லை அதற்கான பதிலை கண்டுபிடிக்கிறோம், இல்லை கிராஸ்வேர்ட் பசில் எல்லாம் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வர்ற வரைக்கும் விடுறதில்லை. ஸோ அதை எப்படியாவது ட்ரை பண்ணி அதற்கான ஒரு பதிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரத்தை எடுத்துக்கிட்டு கூட நம்ம அதற்கான பதிலை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம நேரம் கொடுக்கும் பொழுது நம்மை நாமே தெரிந்து கொள்வது, நமக்குள்ள என்ன எண்ணங்கள் ஓடுகிறது அப்படின்றது தான் அவேர்னஸ், விழிப்புணர்வு என்பது. ஸோ இதை செய்யறதுக்கு நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்தை கொடுத்து தான் ஆகணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அதற்கு இந்த நேரத்தை ஒதுக்கி அவ்வளவு நேரம் வரைக்குமாவது என்ன நடக்குது அப்படின்ற பயிற்சியை நம்ம செஞ்சு தான் ஆகணும். சிஸ்டர், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு +2 மாணவி நம்மளுக்கு ஒரு மெயில் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து 3 மாதங்களாக பார்த்துட்டு வரேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி என்ன ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு, லாஜிக்காகவும் இருக்குது. எனக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா, தாழ்வு மனப்பான்மை. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மெத்தடில் தியானம் செய்ய ஆரம்பித்தேன். அந்த குணம் என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு பெண் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை பற்றி எல்லாம் எழுதிட்டு கடைசியாக என்னுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிடுச்சுன்னு எழுதியிருக்காங்க. இதே மாதிரியான ஒரு சிலருடைய அனுபவத்தை டாக்டரும் பகிர்ந்துட்டு இருக்காரு. அதில் என்னென்னா, சென்டருக்கு ஒரு பெண் தன்னுடைய அனுபவத்தை அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு அவருடைய கணவருக்கு நிறைய பண பிரச்சனை இருந்தது. அவங்க ஒரு நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால் யார்கிட்டையும் போய் நான் ஏழை, எனக்கு உதவி வேணும்னு கேட்கவும் முடியாது. அதே நேரத்தில் ஒரு அந்தஸ்தையும் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யார்கிட்டையும் அதை சொல்லவும் முடியாமல் தனக்குத்தானே அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு அவருடைய மகள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சென்டருக்கு போய் அங்கே ராஜயோக தியானத்தை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கை என்பது நிறைய மாற்றத்துக்கு உள்ளாயிருக்கு. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர், வாழ்க்கை ரொம்ப அழகானது. இந்த விழிப்புணர்வு எல்லாமே நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எண்ணங்களை சரி செய்யும் பொழுது வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக ஆகும்னு சொல்றீங்க. எண்ணங்களை சரி செய்ய ஒரு 15 நிமிடம் ஒதுக்குங்கன்றீங்க. அதுக்குண்டான நேரம் எது? அதிகாலை நேரம் அப்படின்றது தான்
நம்முடைய எண்ணங்களை மாற்றுவதற்கு, புதிய எண்ணங்களை உருவாக்குவதற்கு ஒரு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தியானத்தை வந்து காலையில் எழுந்த உடனே செய்வது அப்படின்றது நல்லது. ஸோ அதிகாலையில் நம்ம எழுந்த உடனே வந்து நம்முடைய மனம் மிகவும் அமைதியாக இருக்கும். ஸோ எந்த விஷயத்தையும் வந்து நினைக்காது, இல்லை எந்த விஷயத்தில் வந்து ஆக்டிவாக ஆகாது. அந்த மாதிரி நேரத்தில் நாம் அந்த தியானத்தை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எண்ணங்களை வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ மனம் என்பது அமைதியாகவும் இருக்கணும். காலையில் எழுந்தோடனே மனம் என்பது அமைதியாக இருக்கும். நம்ம இன்னும் எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணலை, அதனால் நாம் அந்த பயிற்சியை அந்த நேரத்தில் செய்கிறது நல்லது. இப்போ எழுந்த உடனே முகத்தை மட்டும் கழுவிட்டால் போதும். நம்ம எல்லாத்தையும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. முகத்தை கழுவிக்கொண்டு ஒரு இடத்துல நாம் உட்காந்து நம்முடைய தியான பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் காலையில் தான் செய்யணும், அப்படி ஈவினிங் செய்யக்கூடாதா, இல்லை வேறு நேரத்தில் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இந்த தியானத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மனதிற்கு பயிற்சியை அளிக்கிறோம். எண்ணங்களை, ஒரு சரியான எண்ணங்களை உருவாக்குவதற்கான பயிற்சியை நம்முடைய மனதிற்கு கொடுக்குறோம். இப்போ உடல் பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டால் கூட காலையில் செஞ்சால் ரொம்ப பிரிஸ்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே உடற்பயிற்சி மாலையில் செய்யும்பொழுது கொஞ்சம் களைப்பாக உணர்வோம். ஏன்னா நம்ம நாள் முழுவதும் வேலை செய்கிறோம், அதுக்கப்புறமா உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்றதுனால. ஸோ அதே தான் மனதிற்கும் கூட. மனம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால காலையில் செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியானதாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எங்கே உட்காந்து செய்கிறோமோ அந்த இடத்தையே வந்து நாள்தோறும் செய்யணும். அந்த இடத்துலையே நாள்தோறும் செய்யணும். ஸோ நம்ம ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம மெடிடேஷனை செய்ய ஆரம்பிக்கலாம். பொதுவாக காலையில் நம்ம என்ன செய்கிறோன்னா, எழுந்த உடனே நியூஸ் படிப்போம், செய்தித்தாளை படிக்கிறோம், இல்லை நியூஸ் பார்க்குறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதையெல்லாம் செய்வதற்கு முன்னால் இதை செய்யணும். ஏன் அப்படின்னா, அதெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய மனம் என்பது ரொம்ப ஆக்டிவாகிடும். ஸோ ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா எண்ணங்களை உருவாக்க ஆரம்பித்து விடும். அப்போது வந்து நம்ம மறுபடியும் புதிய எண்ணங்களை உருவாக்குவதோ, இல்லை எண்ணங்களை மாற்றுவதோ, இல்லை மனதிற்கு பயிற்சி கொடுப்பதோ கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். ஸோ எந்த விதமான எண்ணங்களும் உருவாகாமல் இருக்கும் பொழுது, ஆக்டிவாக இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நம்ம மனதிற்கு பயிற்சியை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எழுந்ததுக்கப்புறமா ஒரு இடத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அதே இடத்துல உட்காந்து டெய்லி தியானத்தை பண்ணணும். அது வந்து ஒரு டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறது, ஒரு டிசிப்ளின்டாக இல்லை. எப்போ வேணால் சாப்பிட்லாம், எப்போ வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் எதை வேணால் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறது. எந்தெந்த நேரத்திற்கு எதை எதை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் வந்து ஒரு ஒழுங்குமுறை என்பது. ஸோ இதில் வந்து தியானம் செய்யும் பொழுது இந்த நேரத்தில் செய்யணும், இந்த இடத்துல உட்காந்து செய்யணும் அப்படின்றத நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே இடத்துல நம்ம உட்காந்துட்டு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே பேசிஸில் நம்ம அதே இடத்துல உட்காந்து தியானத்தை செய்யும் பொழுது உயர்ந்த எண்ணங்களையும் ஒரு நல்ல பாசிட்டிவான எண்ணங்களையும் நாம் உருவாக்குறோம். ஸோ நம்ம எவ்ரிடே நம்ம அதை உருவாக்கும் பொழுது அந்த எண்ணத்தின் மூலம் உருவாகக்கூடிய வைப்ரேஷன்ஸ், இல்லை அதிர்வலைகள் அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து பரவி இருக்கும். பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கோவிலுக்குள்ளே போன உடனே வந்து நம்ம ரொம்ப சிரமமே இல்லாமல் ஒரு தூய்மையான எண்ணங்களை நம்மளால் உருவாக்க முடியுது. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த அதிர்வலைகள், அந்த வைப்ரேஷன் என்பது இருக்கிறது. அந்த வைப்ரேஷன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, அங்கே போகிற ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நல்ல தூய்மையான எண்ணங்களை உருவாக்குறதுனால கோயிலினுடைய அந்த சூழ்நிலை, சுற்றுப்புறம் என்பது அந்த வைப்ரேஷனால் நிரம்பி இருக்கு. ஸோ அப்போ யார் அங்கே போனாலும் உடனே ஒரு தூய்மையான எண்ணத்தை உருவாக்குவது என்பது ரொம்ப ஈஸியானதாக இருக்கிறது. அதே போல தான் தியானம் செய்யும் பொழுது ஒரே இடத்துல உட்காந்து நம்ம செய்யும் பொழுது முதல்ல நாம் எண்ணத்தை உருவாக்குறோம். அந்த நல்ல எண்ணங்களுடைய அடிப்படையில் அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் என்பது உருவாகிறது. அதையே நாம் தொடரும் பொழுது ஒரு சில சமயங்களில் நாம் அங்கே உட்கார்ந்த உடனேயே நமக்கு வந்து அந்த வைப்ரேஷனால் அந்த எண்ணங்கள் உருவாக்குவது என்பது ரொம்ப சுலபமானதாக ஆகிடும். ஸோ அதனால் ஒரே இடத்துல பண்ணுறது நல்லது. இப்போ டிவி இருக்கிற இடத்துல நம்ம வந்து பண்ணுறது வந்து நல்லது கிடையாது. ஏன்னா டிவி பார்க்கும் பொழுது நம்ம பலவிதமான எண்ணங்களை உருவாக்குவோம். வன்முறை இல்லை வேறு சம்மந்தப்பட்ட விஷயங்களுடைய அடிப்படையில் எண்ணங்களை உருவாக்கும் பொழுது அந்த இடத்தினுடைய வைப்ரேஷனும் அப்படி தான் இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எழுந்தோடனே படுக்கையிலேயே உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுவாங்க. அதுவும் தவறு. ஏன்னா அந்த இடத்துல தூக்கத்திற்கான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ மெடிடேஷன் பண்ண முடியாது, ஆனால் தூக்கம்தான் வரும்.
அதனால் வந்து நம்ம எங்கே உட்கார்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி இடத்த ஒதுக்கிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் மெடிடேஷனுக்கு ஏதாவது ஒரு தனி இடத்தை நம்ம ஒதுக்கிக்கலாம். அது வந்து ஒரு இயற்கை சூழ்ந்த இடமாக இருக்கலாம், பால்கனியாக இருக்கலாம், இல்லை மொட்டை மாடியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்த நம்ம ஒதுக்கிக்கிட்டு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற இடமா இருந்தால் நல்லதாக இருக்கும். அங்கே உட்காந்துட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றாற் போல் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கலாம். அங்கே உட்காந்துட்டு அந்த நேரத்தில் அதிகாலையில் பிட்வீன் 4 to 5 அப்படின்றது வந்து தியானத்திற்கான மிக சிறந்த ஒரு நேரம். 5 மணிக்குள்ள அந்த நேரத்தில் உட்காந்து நாம் அட்லீஸ்ட் ஒரு 15 minutes 15 நிமிடமாவது நாம் உட்காந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா மனம் அமைதியாவதற்கே கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு எண்ணங்களை நாம் உருவாக்கணும். ஸோ நேரத்தை ஒதுக்கி இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துல நாம் தியானத்தை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஏன் அதிகாலையில் செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து இந்த வைப்ரேஷன்ஸ் வாயுமண்டலம் அப்படின்றது, அட்மாஸ்பியர் அப்படின்றது வந்து ரொம்ப தூய்மையானதாக இருக்கும். ஸோ அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படின்னா, மனிதர்களுடைய எண்ணங்கள் மூலமாக உருவான அந்த வைப்ரேஷன்ஸ் தான் அட்மாஸ்பியரில் வந்து நிறைஞ்சிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப தூய்மையானதாக இருக்கும், குறைவாகவும் இருக்கும். எண்ணங்களுடைய அந்த அதிர்வலைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி நாம் எழுந்திருக்கிறோம். ஸோ நாம் செய்கிற அந்த மெடிடேஷனில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். இப்போ நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், டிராஃபிக் வரதுக்கு முன்னாடி கிளம்பிடணும், அப்போ தான் நாம் எங்கே போகணுமோ அங்கே சீக்கிரமாக போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி டிராஃபிக் டைமில் நம்ம போனோம் அப்படின்னா நின்று போனோம், நம்ம போகிற இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதே மாதிரி தான் இப்போது எண்ணங்களுடைய அதிர்வலை வந்து அட்மாஸ்பியரில் நிறைஞ்சிருக்கிறதுனால அது ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி. ஸோ எல்லாருடைய எண்ணங்களும் வந்து அந்த வாயுமண்டலத்தில் நிறைஞ்சிருக்கும். அப்போ நம்முடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி நான் முடிவு பண்ணுறதுக்கான அந்த நேரம் என்பது நமக்கு அதிகமாகும். ஸோ எல்லோரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிச்சு நம்ம உட்காந்து மெடிடேஷனை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் காலையில் தியானத்தில் நம்ம நல்ல எண்ணங்களை உருவாக்கும் பொழுது அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வேலை பண்ணும். எந்த வேலையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெடிடேஷனை நான் பண்ணுறேன். ஸோ இப்போ பரமாத்மாவுடைய நினைவில் நான் வந்து முதல் எண்ணத்தை உருவாக்குகிறேன். எழுந்த உடனே நம்முடைய காலை நல்லதாக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு குட் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ முதல்ல நான் நினைக்கிறது வந்து அவரை தான். ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்முடைய நாளை தொடங்குகிறோம். அப்போது என்னுடைய முதல் எண்ணம் அவருடையதாக இருக்கும்பொழுது அவரை நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து நமக்கு நாள் முழுவதும் அது நமக்கு நல்லது செய்யும். ஒரு சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா நாள் முழுவதும் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது நமக்கு என்ன தோணுன்னா யாரையாவது உதவி கேட்கணும்னு தோணும். நண்பர்களை கேட்கலாமா, உறவினர்களை கேட்கலாமா அப்படின்லாம் கூட தோணும். ஏன் அப்படின்னா நம்ம அவங்கள தான் நினச்சிட்ருக்கோம். ஸோ அவர்களுடைய நினைவு தான் நமக்கு வருது. இப்போ முதல் எண்ணம் அப்படின்றது பரமாத்மாவுடையது, கடவுளுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது நாள் முழுவதும் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா நமக்கு யாருடைய நினைவு வரும்னா அவருடைய நினைவு தான் வரும். ஸோ மற்றவர்கள்கிட்ட உதவி கேட்டால் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா நமக்கு தெரியாது, கிடைக்காமல் போகலாம். ஆனால் அவருடைய நினைவு வருகிறது, நாம் அவர்கிட்ட உதவி கேட்குறோம், அவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய மனதில் தைரியம் இருக்கும், நல்ல ஒரு தன்னம்பிக்கை என்பது இருக்கும். அது தவிர மாலையில் வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா இந்த ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் செய்யணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நாள் முழுவதும் நம்முடைய நாள் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதை செக் பண்ணி அதில் கொஞ்சம் நேரம் தியானம் செய்யலாம், அமைதியை நாம் அனுபவம் செய்யலாம். அதுக்கப்புறமா இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நம்ம தியானம் செய்கிறோம். இப்போது டே ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஏதாவது நமக்கு பிடிக்காதது நடந்திருக்கும். ஸோ எல்லாமே நடந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்படியே படுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதெல்லாம் அப்படியே உள்ள ஸ்டோர்டாக இருக்கும், நமக்குள்ளே அப்படியே இருக்கும். ஸோ அப்படியே நாம் படுக்கும் பொழுது காலையில் எழுந்த உடனே அந்த எண்ணம் தான் முதல்ல வரும். அதனால இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிடணும். எல்லாத்தையும் அந்த எண்ணங்களை நீக்கி விட வேண்டும். என்ன சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, அப்படி ஏன் சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க, அப்படி பல எண்ணங்கள் ஓடும் இல்லையா. அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல கண்ணோட்டத்தோடு பார்த்து இதனால் அவங்க சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதை நம்முடைய மனதிலிருந்து முழுவதுமாக நீக்கிவிட்டு இன்று நாள் முழுவதும் நான் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தேன் அப்படின்றத கொஞ்சம் பரிசோதனை செஞ்சுட்டு தேவையில்லாத வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தது, அந்த உணர்வை நாம் அனுபவம் செஞ்சோம் அப்படின்னா இன்றோடு அது முடிந்து விட்டது, ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். அதுக்கப்புறமா அதை டெலீட் பண்ணிடுறோம்.
நம்முடைய மனதை முழுவதுமாக சுத்தப்படுத்திடுறோம். அதுக்கப்புறமா நாம் தூங்குறோம். அப்போ தூக்கத்தில் வந்து நமக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. மறுபடியும் காலையில் முதல் எண்ணமாக அது வராது. ஏன் அப்படின்னா காலையில் வரக்கூடிய முதல் எண்ணம் நம்முடைய நாளை நிர்ணயம் செய்கிறது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, சில சமயம் இன்றைக்கி நாள் நல்லாவே இல்லை, யார் முகத்தில் முழிச்சேனோ அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். ஸோ யார் முகத்தில் முழித்தோம் அப்படின்றது என்ன அப்படின்னா, எந்த எண்ணம், யாரை பற்றின எண்ணம் எனக்கு முதல்ல வந்தது, அது என்னுடைய நாளை நிர்ணயம் செய்கிறது. ஸோ இப்போது காலையில் வரக்கூடிய முதல் எண்ணம் பரமாத்மாவினுடையதாக இருக்கிறது, இறைவனுடைய எண்ணமாக இருக்கிறது அப்படின்னா நம்முடைய நாளை நாம் நல்லா துவங்குவதற்கான உதவி செய்யும். ஏன் அப்படின்னா கடவுளே என்னோட இருக்காரு, அவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் நாளை துவங்குகிறேன். மருத்துவ ரீதியாகவும் டாக்டர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நம்முடைய உடலில் வந்து 2 விதமான ஹார்மோன்கள் சுரக்கிறது. ஒன்று வந்து நல்ல ஹார்மோன்கள், இன்னொன்று கெட்ட ஹார்மோன்கள், நம்முடைய உடலுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய ஹார்மோன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் வந்து கோர்ட்டிசால் அப்படின்ற ஹார்மோன் வந்து நம்முடைய உடலுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய ஹார்மோன். இந்த ஹார்மோன் காலை நேரத்தில் வந்து அதிக அளவில் சுரக்கும். நேரம் போக போக மத்தியானத்தில் வந்து அதனுடைய அளவு என்பது பாதியாயிடும். காலையில் நாம் தியானம் செய்யும் பொழுது இந்த ஹார்மோனுடைய லெவலை நாம் குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டிங் சுகர், சர்க்கரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்முடைய உடலில் வந்து குறைவாகவும் இருக்கும் அதிகாலை நேரத்தில். ஸோ காலையில் வந்து நம்ம தியானம் செய்யும் பொழுது நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்துக்கு கூட நம்ம உதவி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த தியானத்தை செய்கிறோம். ஸோ காலையில் எண்ணங்களுடைய ஓட்டம் என்பது குறைவாக இருக்கும்பொழுது எந்த எண்ணம் தேவை, எது தேவையில்லை அப்படின்றதை வந்து நம்ம கண்காணிப்பதற்கு, அதை மாற்றுவதற்கு அதிகாலை நேரம் அப்படின்றது நமக்கு உதவி செய்யும். நாள் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், செய்ய முடியுமா முடியாதா, இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் கூட காலையில் வந்து நமக்கு பதில் தெளிவாக கிடைக்கும். எல்லாமே நம்முடைய மனதிற்குள்ளே தான் இருக்குது, ஆனால் அது வெளிவருவது கிடையாது. ஸோ காலையில் எண்ணங்களுடைய ஓட்டம் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுனால ஸோ ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தானாகவே மேலெழும்பும். ஸோ க்ரியேட்டிவிட்டி, படைக்கும் திறன், அப்புறம் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, எது நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இன்ட்யூஷன் ரெண்டுமே வந்து எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் மெடிடேஷன் செய்யறதில்லை அப்படின்றதுனால, மனதை அமைதிப்படுத்துறதில்லை அப்படின்றதுனால அந்த இன்ட்யூஷன் மேலேயும் க்ரியேட்டிவிட்டி மேலேயும் பலவிதமான வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் பல அடுக்காக இருக்கிறது. அதனால் இதெல்லாம் வந்து அடியில் போயிடுது, அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியல. அதிகாலை நேரத்தில் வந்து இந்த இன்ட்யூஷன், இந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது தானாகவே மேலே எழும்பும். ஸோ நமக்கு நல்ல க்ரியேட்டிவ் பவர் கூட அந்த நேரத்தில் கிடைக்கும். ஒரு நல்ல ஐடியாஸ் வரும், ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலையில் தான் நடக்கும். ஸோ அதிகாலையில் நாம் செய்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காலை நேரத்தில் நம்ம செய்யும்பொழுது நம்மளால் எந்த எண்ணத்தை மாற்ற முடியும் அப்படின்றத வந்து பார்த்து அதை மாற்றுவதற்கான முயற்சியும் நம்மளால் செய்ய முடியும். ஸோ நம்ம சுப்ரா கான்ஷியஸ் அப்படின்னு கூட ஒரு விழிப்புணர்வை பற்றி பேசணும் இல்லையா. அந்த சுப்ரா கான்ஷியஸ் விழிக்க செய்யக்கூடிய நேரம் கூட அதிகாலை நேரம் தான். அதிகாலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரம் எதுன்னா பிட்வீன் 4 to 5, 4லேருந்து 5 மணி வரைக்கும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம அதிகாலைன்னு சொல்கிறது வந்து வேறு நேரத்தை. நீங்கள் அதிகாலை அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு கேள்வி ஒன்று சிஸ்டர், 4லேருந்து 5 மணிக்குள்ளே தியானம் செய்வது சிறந்ததுன்னு சொல்லிட்டீங்க. 5 மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப தூங்க போகலாமா? தூங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு முறை நம்முடைய மனதை வந்து எழுப்பி விட்டுட்டோம். ஸோ அதை வந்து டியூனிங் பண்ணுறோம், ப்ரோக்ராமிங் செய்கிறோம். ஸோ நாள் முழுவதும் அப்படி இருப்பதற்கு வந்து அது உதவும். ஒரு சிலருடைய வேலை அப்படி இருக்கலாம். ஸோ நாள் முழுவதும் அப்படியே முழிச்சுட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் இடையில வந்து ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படிப்பட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்றது. நீங்கள் வந்து சொல்லிட்டு வரும்போது இடம் பற்றின விஷயத்த சொன்னீங்க. இடம் எங்கெங்கே உட்காந்து பண்ணால் தியானம் பண்ணால் நல்லது அப்படின்னு. இப்போ சிலருடைய வாழ்க்கைகள் பார்த்திங்கன்னா ஒரே அறையில் டிவியும் வச்சுருப்பாங்க, அங்கேயே தான் அவங்களோட படுக்கையும் பயன்படுத்துவாங்க. அவங்க எப்படி தியானம் பண்ணுவாங்க? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து படுக்கை மேலே உட்காந்துட்டு தியானம் பண்ண வேண்டாம். ஒரு தனியாக ஒரு சேர் போட்டுக்கலாம், இல்லை தனியாக அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி அது மேலே வந்து துணி போட்டு அங்கே உட்காந்துக்கலாம். சார், நீங்கள் சொல்லும் பொழுது காலை மாலை இரவு 3 வேளை தியானம் செய்வது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும், நல்ல விளைவுகளை கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரே இடத்துல தியானம் செய்யும்போது என்ன விதமான பலன்கள் ஏற்படும்ன்றதையும் சொல்கிறீங்க. காலையில் எழுந்து தியானம் செய்து பரமாத்மாவுக்கு வணக்கம் சொல்லிடுது, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? நாம் இந்த தியானத்தை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா,
நமக்குள்ள என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறது, சிறப்பம்சங்கள் இருக்கிறது, நல்ல குணங்கள் இருக்கிறது அப்படின்றத நாமே உணர்வதற்கு, அதுக்கப்புறமா டிப்ரெஷன்லேருந்து வெளிவருவதற்கு. ஸோ நம்முடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது வந்து உயரும்போது, நம்முடைய செல்ஃப் எஸ்டீமை நாம் உணரும் பொழுது டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றது அப்படின்றது ரொம்ப சுலபமானதாக இருக்கும். இப்போ தியானத்தில் அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பரமாத்மாவுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம உட்காரோம். முதல்ல என்னை நானே பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ முதல்ல வந்து நமக்கு நினைவுக்கு வருவது நம்முடைய உடல் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ நம்முடைய ஒவ்வொரு உறுப்பாக நம்ம பார்க்கலாம். நம்முடைய கண்கள், நம்முடைய தலை, நம்முடைய கை, கால். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம அதுலேருந்து டிட்டாச்சாக ஆகக்கூடிய ஒரு உணர்வு என்பது ஏற்படும். உதாரணத்துக்கு வந்து ஒரு கை இருக்குது, ஒரே இடத்துல நம்ம வச்சுட்ருக்கோம்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து என்ன தோணும் அப்படின்னா, அது இருக்குது ஆனால் இல்லாத போன்ற ஒரு உணர்வு என்பது ஏற்படும். ஸோ அப்படின்னா என்னென்னா, அது இருக்கிறது ஆனால் அதுலேருந்து நான் டிட்டாச் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு என்பது ஏற்படும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய உடல்லேருந்து ஒவ்வொரு உறுப்பாக நான் டிட்டாச் ஆகும் பொழுது அது இருக்கிறது, ஆனால் அதற்குள்ளே இருந்து செயல்படக்கூடிய இயங்கக்கூடிய ஆத்மா என்கிற சக்தியாகிய நான் அதிலிருந்து நான் விலகுகிறேன். அதிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன், விடுபடுகிறேன் அப்படின்ற ஒரு உணர்வை நாம் அனுபவம் செய்ய முடியும். அதுக்கப்புறமா எனக்குள்ளே என்னென்ன எண்ணங்கள் ஓடுகிறது அதை நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம். ஸோ நம்ம முதல்ல உடலில் மாற்றங்களையும் பார்க்குறோம், அதே நேரத்தில் நம்முடைய மனதிற்குள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது அதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ எண்ணங்களை ஓடும் பொழுது அதையும் நம்ம பார்க்குறோம். இந்த எண்ணம் சரியானதா, இந்த எண்ணம் எதிர்மறையானதா அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, மனம் அமைதியாக இருக்கும் பொழுது தானாகவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் மேலே கூட வரும். ஒரு சில சமயம் நம்ம யாரை பற்றியாவது நினச்சிருப்போம், உள்ள அவங்களுக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து பாடம் புகட்டணும் அப்படின்லாம் கூட நம்ம நினச்சிருப்போம். ஸோ அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்கும், அது தானாக வரும். எப்படி நம்ம வந்து வியாதியில் வந்து மருந்து சாப்பிடும்பொழுது முதல்ல என்ன ஆகும்னா வியாதி ஜாஸ்தி ஆகும், உள்ளே இருக்கிற எல்லா விஷயமும் வெளியில் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம தியானம் செய்யும் பொழுது நம்முடைய மனதிற்குள்ள ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே மேலே வரும். அப்போ நமக்கே கூட தோணும், ஓ நமக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணம் கூட இருக்கா, இது வரைக்கும் நம்ம இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம், நம்மளை பற்றி நம்ம வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்படிப்பட்ட பொறாமை கொடுக்கக்கூடிய எண்ணம், இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் எனக்குள்ளேயே கூட இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது மேலே எழும்பும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யும். ஸோ எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் நம்மக்கிட்டேருந்து, அந்த அசுத்தத்தையும், நம்முடைய மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அசுத்தத்தையும் நம்ம வெளியேற்றுகிறோம். ஸோ அதற்கு தான் இந்த தியானம் என்பது உதவி செய்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம தியானத்தில் நம்மை நாமே பார்க்கிறோம், நம்முடைய குணங்களை நமக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அதுக்கப்புறமா நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். எது தேவையில்லாத எண்ணம், எது எதிர்மறை எண்ணம் அதை நம்ம விளக்குறோம். அதற்கப்புறமா எது எதிர்மறையான எண்ணமோ அதற்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சரியான எண்ணத்தை உருவாக்குகிறோம். ஸோ அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் நாள் முழுவதும் நாம் செயல்படுகிறோம். டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி தியானம் செய்யும் பொழுது எழக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்களை நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ நம்ம எழுதி வச்சுக்கும் பொழுது அதை வந்து மாற்றுவதற்கு வந்து உதவும். ஸோ நம்ம கேட்ச் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எண்ணங்களை கேட்ச் செய்யணும் அப்படின்னா எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த பயிற்சியை வந்து குறைந்தது 1 மாதத்திற்காவது செய்யணும். ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய, நமக்கு டிப்ரெஷனை உருவாக்கக்கூடிய எண்ணம் எது என்பதை கண்டுபிடித்து அதை மாற்றுவதற்கும் அதிலேருந்து வெளிவருவதற்கும் உதவி செய்யும். இப்போ பார்த்தோம்னா சிஸ்டர், தியானம் என்பது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு இல்லை, தியானம் தான் எல்லாருக்கும் தீர்வு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நாமே சரி செஞ்சுக்கிறோம். நம்ம நாமே சரி செஞ்சுக்கும் போது இட தூய்மை ஏற்படுது, மன தூய்மை ஏற்படுது. இதன் மூலியமாக நம்ம அழகான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். இதற்கு செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு 3-15 நிமிடங்கள் ஒதுக்கணும்னா அந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழலான்னு விளக்கங்கள் சொன்னீங்க சிஸ்டர். நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பரமாத்மாவுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய தியானத்தை செய்யலாமா? நம்முடைய மனம், புத்தி ஒரு நிலைப்பட்டிருக்கிறது. நான் இந்த உடல் அல்ல, நான் செய்து கொண்டிருக்கும் கதாபாத்திரங்கள் அல்ல, நான் இந்த உடல் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தெய்வீகமான சக்தி. ஒரு சிறு ஒளியைப் போல
கண்களுக்கு புலப்படாத ஆத்மாவாகிய நான் இரு புருவத்திற்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறேன். நான் தான் கண்களின் மூலம் பார்க்கிறேன், காதுகளின் மூலம் கேட்கிறேன், நான் தான் பேசுகிறேன். நான் ஓர் அமைதியான ஆத்மா. அமைதியாக இருப்பது என்னுடைய சுபாவம். மெதுவாக இந்த உடலிலிருந்து விடுபட்டு என்னுடைய எண்ணங்களின் மூலம் என்னுடைய தந்தை பரமாத்மாவுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய தந்தை என்னைப் போலவே கண்களுக்கு புலப்படாத ஒரு சக்தியாக இருக்கிறார். அமைதியின் கடலாக, அன்பின் கடலாக, சக்திகளின் கடலாக, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறார். அவருடைய குழந்தையான நான் அவருக்கு மிக அருகில் அமர்ந்திருக்கிறேன். அவரிடமிருந்து வெளிப்படும் ஒளிக்கிரணங்கள் என் மீது படுகிறது. நான் அமைதியின் ஸ்வரூபமாக, அன்பின் ஸ்வரூபமாக, சக்திகளின் ஸ்வரூபமாக உணர்கின்றேன். என் மனம் மிக அமைதியாக இருக்கிறது. எனக்குள் இருந்த கேள்விகள் நின்று விடுகிறது. எண்ணங்களின் ஓட்டம் குறைந்து விடுகிறது. தேவையற்ற மன உளைச்சல், மன அழுத்தம், எதிர்மறையான அனைத்தையும் என்னிடமிருந்து விலகி விடுகிறது. இந்த அமைதியான அனுபவத்துடன் மீண்டும் நான் இந்த உடலில் வருகின்றேன். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேயர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் பல ஐயங்கள் ஏற்பட்டிருக்கும். அதற்கான தெளிவுகளை உங்கள் அருகாமையில் உள்ள பிரம்மகுமாரிகள் அமைப்பின் தியான மையத்துக்கு சென்று தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய தொலைபேசி எண், இமெயில் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி